ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காயத்ரி, என் கூட என்னோடய அம்மா இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் தான் இன்றைக்கி விலாகில் வர போகிறோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் அம்மா கூட ஜாலியாக வெளியில் உட்காந்து பேசிகிட்டே நாங்கள் இந்த விலாக் பண்ணிகிட்டு இருந்தோம். சவுண்ட் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டில் சவுண்டாக இருந்ததுனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் சூப்பராக செஞ்சு சாப்பிட்டோம். அம்மா என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொழுக்கட்டை தான் ரவுண்டாக உருண்டை பிடிச்சிட்ருக்காங்க. அம்மாவே தான் இது எல்லாமே பண்ணாங்க. இன்றைக்கி நான் ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணவே இல்லை. குட்டி குட்டியாக அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ரெசிபி நாங்கள் இதுக்கு முன்னாடி லைவில் போட்டிருக்கோம். நல்லாவே வியூஸ் வந்துச்சு. நீங்களும் பார்க்கலன்னா பாருங்கள், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் லைவ் வீடியோ. இந்த ரெசிபி இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ஒரு சாப்பாடுன்னே சொல்லலாம். இது ஈஸியானது. நான் இதிலே கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. இன்னொரு நாள் வந்து வீடியோவாகவே செஞ்சு காமிக்கிறோம். இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டைக்கு முக்கியமானது என்ன தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வேணும். அதுக்கப்புறம் பச்சரிசியை நம்ம மாவாக ரெடி பண்ணிப்போம். பச்சரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறது சொல்லிட்டு நாங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் இன்னொரு நாள் கூட வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். பச்சரிசி மாவு எடுத்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவே நம்ம கொழுக்கட்டை பிடிக்கக்குள்ளே கையிலலாம் ஒட்டாமல் வரணும்னா நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்குமே நெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பச்சரிசி நெய் உப்பு சேர்த்து அந்த பாத்திரத்தில் இருக்கிறத கட்டிலாம் இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து கொழுக்கட்டை பிடிக்கிற மாவு மாதிரி திக்காக அழகாக ரெடி ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எங்கள் அம்மா இப்போ குட்டி குட்டியாக பால் பண்ணி போட்டாங்களா, அந்த மாதிரி உருண்டையாக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக குட்டி குட்டியாக பால் போட்டுக்கலாம். பெருசாகவும் சில பேர் பண்ணுவாங்க. பட் குட்டியாக பண்ணிங்கன்னா தேங்காய் பாலில் கொஞ்சம் நல்லாவே ஊறிடும், சீக்கிரமாக டேஸ்டியாகவும் இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி போட்டும் சரி, துணி இல்லைனாலும் அது மேலே இந்த மாதிரி பாலெல்லாம் பிடிச்சி வச்சதெல்லாம் எடுத்து வச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். துணி போட்டு வச்சிங்கனாலே பெஸ்ட்டு தான். இட்லி சுடுறதுக்கு துணி போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு இந்த கொழுக்கட்டையில் எடுத்து அடுக்கி வச்சு ஒரு 10 மினிட்ஸுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் கொழுக்கட்டைக்கு மெயினே தேங்காய் பால் ரெடி பண்ணி வைக்கணும். அது நம்ம முன்னாடியே ரெடி பண்ணிக்கலாம். இது கொழுக்கட்டை வேகிறப்பையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா முன்னாடியே ரெடி பண்ணிட்டாங்க. தேங்காய் பால் நல்லா திக்காக துருவி வச்சுருக்கோம் நாங்கள் முன்னாடி ஃப்ரீசரில். அதனால் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காவை எடுத்து தேங்காய் பால் பண்ணுறதுக்கு அது கூட வந்து ஏலக்காய் அப்புறம் சர்க்கரை நம்ம அதிலே போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை நம்ம அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி திக்கான கொஞ்சம் பாலாக எடுத்து சர்க்கரை லைட்டாக உப்பும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்வீட் பண்ணுறப்ப உப்பும் சேர்த்து போடலாம். சில இதில் நேச்சுரலாகவே தேங்காய் பால் அந்த தேங்காயிலே உப்பு டேஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி தேங்காய் பாலில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அமிர்தம் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எங்கள் அம்மா அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு செய்கிற ரெசிபி ப்ராசஸ்லாம் காமிக்கல. இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டை சில பேர் பால் கொதிக்க வச்சு கூட பண்ணுவாங்க. அது மாதிரியுமே நாங்களும் செய்வோம். இப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். இதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எங்கள் அம்மா செய்கிற எல்லா சாப்பாடுக்குமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. எல்லாமே பெஸ்ட்டு தான் சொல்வேன். இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெசிபிக்குமே நாங்கள் ஒரு பெரிய ஃபேன்னே சொல்லலாம். நானும் என்னோடய சிஸ்டர் எங்கள் அப்பா எல்லாருமே தான் சூப்பராக செய்வாங்க எங்கள் அம்மா. வெளில நல்லா செம்ம காற்றடிச்சிது. நானும் அம்மாவும் ஜாலியாக காற்று வாங்கிட்டு பால் கொழுக்கட்டையுமே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பால் கொழுக்கட்டைக்கு முன்னாடி செய்வீங்க, ரெசிபிஸ் தெரியும்னாலும் நீங்கள் எப்படி செய்வீங்க, இதே மாதிரி பண்ணுவீங்களா என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக நாங்கள் ஈவினிங் என்ஜாய் பண்ணோம். சாட்டர்டே ஈவினிங் ரொம்பவே ஜாலியாக போச்சு. நானே தான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தனால கொஞ்சம் வந்து செல்ஃபி ஸ்டிக் வச்சு தான் பண்ணிகிட்ருந்தேன். ஒரே கையில் எடுத்தது எனக்கு கொஞ்சம் கை வலிச்சதுனால அம்மா கிட்ட கொஞ்சம் மாற்றி கொடுத்து வீடியோ எடுத்து தர சொல்லிட்டு அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டையே சாப்பிட்டு ஜாலியாக இருந்துச்சு. இந்த வீடியோவோட வாய்ஸ் ஓவரே என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஹோம் தேட்டர் எஃபெக்டில் வீட்லேயே தேட்டர் எஃபெக்ட் வச்ச மாதிரி சவுண்டாக ஹெவியாக வந்து பக்கத்து வீட்டில் மூவி பார்க்குறான்னு நினைக்கிறேன். அதனால் நான் இதுக்கப்புறம் மியூசிக் தான் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவுக்கு. பால் கொழுக்கட்டை அம்மா எனக்கு ஆசையாக ஊட்டி விட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாமே இது தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.